सं नो मित्रशं वरुणः सं नो भवत्तर्यमा सं न इन्द्रो बृहस्पतिः सं नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ओम शांति शांति शांति। தைத்திரிய உபனிஷத் ஆறாவது வகுப்பு மூன்றாவது அணுவாக்கம். சஹனௌ யசஹ சஹனௌ பிரம்மவர்ச்சசம் அதாத சம்ஹிதாயா உபனிஷதம் வியாக்கியாஸ்யாமஹ. பஞ்சஸ்வதிகரணேஷு அதிலோகம் அதிஜௌதிஷம் அதிவித்யம் அதிப்ரஜம் அத்யாத்மம் தாமஹம் சம்ஹிதா இத்யாசக்ஷதே. தாமஹா சம்ஹிதா இத்யாசக்ஷதே. இந்த அணுவாக்கத்தில் முதல் 2 வாசகங்கள் சிஷ்யனானவன் புகழை வேண்டி குருவிற்கும் தனக்கும் புகழை வேண்டுகின்றான். உண்மையில் இந்த வேண்டுதல் குருவுக்குரியதில்லை, அது சிஷ்யனே வேண்டுகிறான்னு சொல்லி பார்த்தோம். ஏனென்றால் குருவுக்கு புகழ் தேவையில்லை. ஆனாலும் எதற்காக குருவுக்கு புகழ் தேவை என்றால் நம்ம பார்த்தோம், குருவை பற்றி ஓரளவிற்கு அறிமுகம் இருந்தால்தான், பலர் இடத்துல புகழ் இருந்தால்தான் நல்ல குருவை நாடி நாம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்லா சொல்லிக் கொடுப்பார், நல்ல குரு அவர், தெரிஞ்ச நல்ல சிஷ்யர்கள் அவரை நாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே புகழானது குருவிற்கு தேவையில்லை. அவர் புகழையெல்லாம் மித்யா என்று தன்னிலே தானாய் ஆனந்தமாக ஜீவன் முக்தராக பிரம்மனிஷ்டராக இருந்து கொண்டிருப்பவர். அடுத்து பார்த்தோம், சிஷ்யனுக்கு எதுக்கு புகழ் வேணும்னு சொல்லி சொன்னால், சிஷ்யன் தான் படிக்கணும், அதே நேரத்தில் தான் படித்த பிற்பாடு தனக்கு சிஷ்யர்கள் வேண்டும் அந்த பாடத்தை கேட்பதற்கு. அதற்கு காரணத்தை பார்த்தோம். எந்த ஒரு பாடத்தை நாம் படித்தாலும் அந்த ரிஷிகள் வழங்கி அந்த ஞானத்தை நாம் தீர்க்க வேண்டும். அதற்காக அந்த ரிஷி ருணம் என்ற வார்த்தையை பார்த்தோம். ரிஷிகளிடத்தில் நாம் பட்ட கடனை தீர்ப்பதற்காக, அதற்காக தனக்கும் சிஷ்யர்கள் வேண்டும், தனக்கு அந்த புகழ் வேண்டும் என்பதற்காக பார்த்தோம். மூன்றாவது, இந்த குரு சிஷ்ய இந்த சம்பிரதாயமே வருவதற்கு பாடத்தை நன்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருந்தால்தான் குரு சிஷ்ய அந்த சம்பிரதாயமே வரும் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்து முடித்த சில கருத்துக்கள். அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தது. 4வதாக இந்த ருஷி ருணம், அது ரொம்ப முக்கியம். யார் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுத்தார்களோ அது நமக்கு மட்டும் இல்லை, நல்ல பாடமாக இருந்தால், நம்ம நன்கு படித்து இருந்தால் நம்மை நாடியும் சில சிஷ்யர்கள் வர வேண்டும், அவர்களுக்கு இதை எடுத்து விளக்கினால்தான் இந்த சம்பிரதாயம் வரும்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நேற்று வகுப்பில் பார்த்து முடித்த கருத்துக்கள். அடுத்து இனி உபாசனை பகுதி. இந்த உபாசனை பகுதின்னு வந்தாவே கொஞ்சம் போர் அடிக்கும், இது வேணுமான்னு நினைப்போம். இருந்தாலும் உபனிஷத் சொல்லியிருக்கு, அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். இது நாம் பண்ண முடியுமா இந்த வயதில் சொல்லி சொன்னால் கேட்டு வச்சுக்குவோம். வேதாந்த போர்ஷன் வரும்போது அதையும் கேட்போம். இந்த இடத்துல இந்த உபாசனைகளை நம்ம எப்படி சொல்லியிருக்கு என்பதை நன்கு நாம் தெரிந்து கொள்வோம். அதாதக சம்ஹிதாயா, இந்த உபாசனை சம்ஹிதா உபாசனைன்னு சொல்லி பார்த்தோம். உபாசனை சொல்லி சொன்னால் தியானம் சொல்லி அர்த்தம் பார்த்தோம். இங்கு உபாசனை, இந்த உபாசனைக்கு பெயர் சம்ஹிதா உபாசனை சொல்லி பார்த்தோம். சம்ஹிதா என்று சொன்னால் இங்கு 2 எழுத்துக்களின் இடைவெளி இல்லாத நெருக்கத்திற்கு சம்ஹிதா என்று பெயர். ஞாபகம். சம்ஹிதா சொல்லி சொன்னா
2 எழுத்துக்களின் லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இடைவெளி இல்லாத நெருக்கத்திற்கு சம்ஹிதா என்று பெயர். உதாரணம் பார்க்கலாம். ராமன், இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்குவோம். ராமன் என்ற சொல், இதில் எந்த 2 எழுத்துக்களுக்கு இடைவெளி நெருக்கம் இருக்கின்றது? ரா மா என். இந்த சொல்லில் ராம என்ற 2 எழுத்துக்களுக்கு இடைவெளி ரொம்ப குறைவு. அதே போல ஒரு மெய்யெழுத்து வந்து அதை தொடர்ந்து உயிர் எழுத்து வந்தால் அது உயிர் மெய் எழுத்தாக மாறிவிடும். இங்கு இர் பிளஸ் ஆ ரா, இர் பிளஸ் ஆ ரான்னு சொல்லி வருது. இங்கு சம்ஹிதா என்னவென்றால் இர்ருக்கும் ஆவிற்கும் உள்ள நெருக்கம் தான், இடைவெளியே இல்லை, இடைவெளி இல்லாத நெருக்கம். ரா பிளஸ் ஆ, இர்ரு பிரிச்சா ரா பிரிச்சா இர்ரு பிளஸ் ஆ ரா வருது. இங்கே என்ன இடைவெளி இருக்குது? இந்த 2 எழுத்துல இடைவெளி இல்லாத அந்த நெருக்கம். ஆக ராமன் என்ற சொல்லில் ராம என்ற 2 எழுத்துக்களில் உள்ள இடைவெளி இல்லாத நெருக்கம் தான் சம்ஹிதா என்று சொல்லப்படுகின்றது. இங்கே பாருங்க, இந்த உபாசனை புரியுதோ இல்லையோ, இந்த இலக்கணம் புரியுதோ இல்லையோ, உபாசனை தேவதா புரியுறதுக்குள்ள இந்த இலக்கணம் புரிஞ்சிடும். அப்படிதான் இருக்கும் போகிறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு எழுத்து உயிர் எழுத்தாகட்டும் மெய் எழுத்தாகட்டும், அந்த எழுத்துக்கு பிறகு அடுத்து எந்த எழுத்து வருகின்றதோ அந்த 2 எழுத்துக்குள்ள சம்பந்தம் இடைவெளி இல்லாத நெருக்கத்துக்கு சம்ஹிதான்னு சொல்லி பார்த்தோம். ராமன் என்பது இர்ருக்கும் ஆவுக்கும் சம்ஹிதா, பின்னர் ஆவுக்கும் இம்முக்கும் சம்ஹிதா, பிற்பாடு ராமனில் உள்ள ஆவுக்கும் இன்னுக்கும் சம்ஹிதா. இன் ராமா இன் ரால ஆ வருது, இர்ரு பிளஸ் ஆ. ஆமாம் இல்லையா? அப்படி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கு சேர்ந்து வரும்பொழுது அந்த இடைவெளி இல்லை, இருந்தாலும் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், 2 எழுத்து சேரும்பொழுது அதைத்தான் நம்ம சம்ஹிதான்னு சொல்லி சொல்கிறோம். இடைவெளி இல்லாத 2 எழுத்துக்களினுடைய மிக மிக நெருக்கத்துக்கு பெயர் சம்ஹிதா சொன்னோம். சம்ஹிதா சொல்லி சொன்னால் இப்படி பெயரை உடைய உபாசனம் என்பதுதான் இதன் பொருள். இந்த பெயரை உடைய உபாசனம், அது மட்டும் நம்ம மனசில் இருக்கட்டும். அடுத்து, முதலில் எந்த விதமான உபாசனைக்கும் அதற்கு 3 தத்துவங்கள் இருக்கணும். ஒன்று உபாசகன், அதாவது உபாசனை செய்பவன். இரண்டாவது உபாசிய தேவதா, உபாசனைக்குரிய தெய்வம், தேவத்தை. யாரை வழிபடுகின்றோமோ, யாரை தியானிக்கின்றோமோ அந்த தேவத்தை. உபாசகன், உபாசிக்கப்படுகின்ற தேவத்தை. மூன்றாவது ஆலம்பனம். ஆலம்பனம் என்றால் எதன் துணை கொண்டு உபாசனை செய்கின்றோமோ அதற்கு ஆலம்பனம் என்று பெயர். உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். சிவலிங்கத்தை வச்சு சிவனை உபாசனை பண்ணுறோம், அப்போ அந்த சிவலிங்கம் என்ன? ஆலம்பனம். சாலிகிராமம் வச்சு விஷ்ணுவை வழிபடுறோம், அப்போ அந்த சாலிகிராமம் விஷ்ணுவிற்கு ஆலம்பனம். அதுதான் எதன் துணை கொண்டு உபாசனை செய்கின்றோமோ அதற்கு ஆலம்பனம் என்று பெயர். இந்த வார்த்தை நாம ஞாபகிக்கணும். உபாசகன் தெரியும், உபாசிய தேவத்தை தெரியும், ஆலம்பனம்னா என்னன்னு தெரியும். நாம் எந்த இறைவனை குறித்து தியானம் செய்கின்றோமோ அந்த தேவன் தான் தேவதை, இங்கு உபாசிய தேவதை. ஆனால் எப்பொழுதுமே இந்த தேவதைகள், தேவர்கள் எப்படி இருப்பாங்களா, பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க, பரோட்சமாக இருக்க மாட்டார். பரோட்ச பிரியா தேவதாக, கண்ணுக்கு தெரியாம தான் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லா தேவதைகளும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை எப்படி தியானம் பண்ணுறது? கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை எப்படி தியானம் பண்ண முடியும்? கண்ணுக்கு தெரிந்த ஒன்றின் துணை கொண்டுதான் கண்ணுக்கு தெரியாத தேவதையை நாம் வழிபட முடியும். பரோட்ச பிரியாக தேவதாக, அப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. தேவர்கள் நம்முடைய கண்ணுக்கு காட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள், தெரிந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். உதாரணமாக சிவபெருமானை தியானிக்கணும்னு சொல்லி சொன்னால், சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவமாக வச்சுக்கணும். அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும் என்றால் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு அடையாளம், ஆலம்பன அடையாளம் வச்சுக்குவோம். லிங்கம் சொல்லி சொன்னால் அடையாளம் தான் அர்த்தம். லிங்கத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? சிவபெருமானை நாமோ அதில் நினைத்து வழிபடுகின்றோம். லிங்கம் அடையாளம். ஆக பிறகு ஆத்ம ஞானத்துடன் சிவபெருமானை தியானிக்க வேண்டும் என்றால் ஞானமும் தத்துவமும் அப்போ நமக்கு அந்த உபாசனை பண்ணும்போது கண்ணுக்கு தெரியறதில்லை.
உபாசனை செய்து பிரத்யட்சமாச்சுன்னா அது விஷயம் வேற. ஆக இங்கு தட்சிணாமூர்த்தி என்ற ஆலம்பனத்தை உருவத்தை நாம் என்ன பண்றோம், அறிவிற்கு தெய்வமாக வைத்து தட்சிணாமூர்த்தி என்ற உருவம் அங்கு ஆலம்பனம். வேதத்தை படிக்கும் பொழுது பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு நாம் எப்படி நினைச்சிருக்கிறோமோ அது இன்னும் கூட ஆழப்படுத்துது அந்த அறிவை. தட்சிணாமூர்த்தி என்ற உருவமே ஆலம்பனம் தான். எதற்கு? அந்த ஞானத்தை பெறுவதற்குரிய தேவதையாக தெய்வமாக வழிபடுவதற்கு. அவரே உருவமாகவும் அருவமாக இருக்கின்றார் என்பதை சிவலிங்கம் என்று ஒரு ஆலம்பனத்தை கொடுக்கின்றோம். சிவபெருமான் உருவமாக இருக்கிறார், அதாவது உருவம் அருவம் உருவம் அப்படிலாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. உருவமாக இருக்கார், உருவமாக இருக்கார். சிவலிங்கம் தான் உருவம்னு சொல்லுவோம். அது உருவமாக இருக்கு, ஆனால் சிவன் அதில் முழுமையாக தெரியல இல்லையா, வடிவமாக இருக்கல. சிவலிங்கம் ஒரு ஆலம்பனம். அப்புறம் அருவம் கண்ணுக்கு தெரியாத இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. உருவம் அருவம் உருவம் அப்படிலாம் சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஆக இங்கே பணம் பொருள் வேண்டும் சொன்னா லக்ஷ்மி என்ற ஆலம்பனத்தை வைத்து என்ன பண்ணுறோம், அந்த தேவதை வழிபடுறோம். அப்போ லக்ஷ்மி என்பது என்ன? ஆலம்பனம். கண்களுக்கு தெரியாத தத்துவமாக இருக்கின்ற தேவதைகளை எந்த உருவத்தின் துணை கொண்டு நாம் வழிபடுகின்றோமோ அதற்கு ஆலம்பனம் என்று பெயர். ஆலம்பனம் புரிஞ்சிடுதா? எனவே உபாசனை செய்பவன், உபாசனை செய்யப்படும் தேவத்தை ஆலம்பனம் என்று 3 இருக்கின்றது. உபாசனம் சொல்லி சொன்னான். இதில் சாலிகிராமம் விஷ்ணுவிற்கு ஆலம்பனம், அல்லது ஒரு ஃபோட்டோ கூட ஆலம்பனமாக இருக்கலாம். ஆக கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த ஒன்றை வைத்து கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை நாம் அதன் மீது ஏற்றி வைத்து தியானம் செய்கின்றோம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபாசனைகள். அந்த காலத்தெல்லாம் உருவங்கள் மற்றதெல்லாம் கோயில்கள்லாம் இருந்ததான்றது தெரியல. அது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்லி தேவாலயங்கள்லாம் பிற்பாடு தான் வந்தது அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆக இங்கே ஆலம்பனம் எல்லா ஆலம்பனமும் ஸ்தூலமாக தான் இருக்கும். எப்படி என்றால் லிங்கமாக இருக்கலாம், அது ஒரு உருவமாக இருக்கலாம். ஆனால் உபநிஷத்தில் ஆலம்பனமாக சொல்லப்படுவது அந்த சூக்ஷமான தேவத்தையை வழிபடுகின்ற ஆலம்பனமே மிக மிக சூக்ஷமாக இருக்க போகிறது. அதுதான் இங்கே விசேஷம். ஆலம்பனமே சூக்ஷமாக இருக்க போகிறது. அதனால் வழிபடக்கூடிய தேவத்தை இன்னும் சூக்ஷமாக இருக்க போகிறது. படித்து முடிச்ச ஒரு பாடு தெரிய போகிறது. நம்மெல்லாம் இதெல்லாம் பண்ணணுமா சொன்னால் நம்மளாம் கடந்து வந்திருக்கோம். ஆகினால முடிஞ்சுன்னா பண்ணுங்கோ, இல்லைன்னா பரவாயில்லை. அப்போ எதுக்கு படிக்கணும்னு கேட்காதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உபநிஷத் படிக்கிறதுல ஒரு போர்ஷன் போதும், இன்னொரு போர்ஷன் வேண்டாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆக உபநிஷத்தில் ஆலம்பனம் மிக மிக சூக்ஷமாக இருக்கின்றது. வேதம் படித்தவர்களுக்கு இது சூக்ஷமமாக தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே சொல்ல போகின்ற விஷயமெல்லாம் அவருடைய மனதிலே சப்த ரூபமாக இருந்து கொண்டிருப்பதால் இதை சொல்லுகின்றது. ஆக இனி உபாசனை என்பது அந்த தேவதையை குறித்து உபாசனையோ அல்லது அந்த தேவதையின் பெயரிலேயோ இருக்கலாம். இந்த உபாசனுடைய பெயர் தேவதை பேரில் இருக்கலாம், வேறு எதன் பேரில் கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட ஆலம்பனத்தின் துணை கொண்டு உபாசனை செய்கின்றோமோ அதனுடைய பெயரிலும் உபாசனையானது இருக்க போகின்றது. உதாரணமாக இங்கே ஒன்று பார்ப்போம். ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான தேவதைக்கு விராட்னு சொல்லி பார்த்தோம். விராட் விஸ்வன்னு பார்த்தோம். மொத்த தத்துவத்திற்கு விராட், தனி தத்துவத்திற்கு விஸ்வன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தேவதைக்கு விராட் சொல்லி பார்த்தோம். அந்த விராட்டை நாம் உபாசனை செய்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? விராட் உபாசனை சொல்லி பேர். விராட் உபாசனை. காரணம் அந்த தேவதையின் பெயரில் அந்த அடிப்படையில் இந்த உபாசனை வழங்கப்படுகின்றது. சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற தேவதை யாரு? ஹிரண்ய கர்ப்ப. அவரை நாம் ஆலம்பனமாக வைத்து வழிபட்டால் அதுக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை சொல்லி பெயர். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். ஆக எந்த ஆலம்பனத்தின் அடிப்படையில் உபாசனை செய்கின்றோமோ அந்த தேவதையின் அடிப்படையிலும் பெயர் வரலாம். ஏன் சுவாமி இப்படி தானே சொன்னீங்க, இது ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால் இப்படியும் வரலாம். இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? உபநிஷத்து இதெல்லாம் ஒழுங்காக படித்தேன்னு சொன்னால் எங்கே என்ன படித்தாலும் முறையாக சம்பிரதாயத்தில் படிக்கும் பொழுது அந்த இடத்தெல்லாம் அதை அர்த்தத்தை வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நமக்கு டீச்சிங்கே இருக்குது. ஆமாம், ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருந்தால் அந்த பேரை நீங்கள் அங்கேயும் எதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் படிக்கிற
உபனிஷத்தாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும் படித்தேன்னு சொல்லி சொன்னான். மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் முறையாக புரிந்து கொள்கின்ற அறிவையும் சேர்த்தே கொடுத்து விடுகின்றார். சொல்லுவாங்க இப்போல்லாம் பிஏ படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க, என்ன டிகிரி படித்தாலும் கூட டீச்சிங் போனால் பிஎட் படிக்கணும், எம்எட் படிக்கணும்னு இருக்கும் தனியாக டீச் பண்ணுறதுக்கு. ஆனால் வேதாந்த பாடத்தில் மட்டும்தான் குருவானவர் சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லிக் கொடுப்பது என்ற முறையை சேர்த்து அவர்களுக்கு வந்து விடுங்க. அதுக்காக தனியாக வேதாந்தம் படித்து பொறுப்பா நீ வேதாந்தம் சொல்லி கொடுக்குறது போய் பிஎட் படி சொல்கிறதுக்கெல்லாம் எங்கள் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லாம் கிடையாது. சம்பிரதாயத்தில் மகிமை அது அதிலேயே வந்துடுது. எப்படி எடுத்து சொல்வது என்பது சேர்த்தே வந்து விடுகின்றது அந்த சிஷ்யனுக்கு. அது ஒரு விசேஷம்தான் சம்பிரதாயத்தில். ஆக ஓம் என்ற சப்தத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள தேவதையை வைத்து உபாசனை செய்தால் அது ஓங்கார உபாசனை. ஏன் அதில் ஓங்காரம் ஆலம்பனமாக வருகின்றது. ஆகவே அது ஓங்கார உபாசனை. இப்போ பார்த்துன்னு பாருங்கள், விராட் உபாசனை, இரண்ய கர்ப்ப உபாசனை, ஓங்கார உபாசனை எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். தேவதையின் பெயரில் கூட உபாசனை வரலாம், அதுக்காக சொல்கிறேன். வேற ஒரு உபாசனை கேள்விப்பட்டால் இது இந்த உபாசனைக்கு ஏன் இந்த பேர் நம்ம இதை வச்சு நம்ம அந்த உபாசனையை புரிஞ்சுக்கலாம். அதே போல் லிங்க உபாசனை, சாலிகிராம உபாசனை, இவ்வாறு ஆலம்பனத்தின் அடிப்படையில் தேவதையின் அடிப்படையில் உபாசனத்தின் பெயர்கள் வரலாம். இங்கே ஆலம்பனத்தின் அடிப்படையில் சம்ஹிதா உபாசனை என்று பெயர் வருகின்றது. பொதுவாக தேவதையை புரிந்து கொள்வதற்கு கடினம் சொல்லுவோம். ஆனால் இங்கு ஆலம்பனத்தை புரிந்து கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்க போகின்றது. இங்கு 3 தத்துவம் மிக முக்கியம். என்ன மறுபடியும் பார்ப்போம். உபாசனை, ஆலம்பனம், அதற்குரிய தேவதா. இங்கு என்ன ஆலம்பனம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் என்றால் 4 எழுத்துக்களே ஆலம்பனமாக இருக்க போகின்றது. எழுத்துக்களே ஆலம்பனமாக இருக்க போகிறது. அதுதான் இங்கே விஷயம். 4 ஃபேக்டர்ஸ். அந்த 4 எழுத்துக்களின் மீது ஒவ்வொரு தேவதையும் வைத்து தியானம் செய்ய வேண்டும். எழுத்தில் அந்த தேவதையை வைக்க வேண்டும். எப்படி என்றால் சிவலிங்கத்தின் மீதும் சாலிகிராமத்தின் மீதும் எப்படி சிவனையும் விஷ்ணுவையும் வைத்து வழிபடுகின்றோமோ, உபாசனை செய்வோமோ, அதுபோல் இந்த எழுத்துக்களின் மூலமாக அதற்குரிய தேவத்தையை நாம் வழிபட போகின்றோம். அல்லது வழிபடல் தான் என்ன, இங்கே தியானிக்க போகின்றோம், உபாசனை செய்ய போகின்றோம். அதுதான் இங்கே. எதற்கு எழுத்துக்களை வைத்து தியானம் செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால், வேத அத்தியனம் செய்து சீக்ஷா சாஸ்திரத்தில் நன்கு படித்து கொண்டிருக்கின்ற மாணவனுக்கு அவன் மனதிலேயே இந்த வேத சப்தங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே இந்த உபாசனை சொல்லப்படுகின்றது. அப்போ எங்களுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க, தெரிஞ்சுக்கோ, நாம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் இருக்கு. 4 எழுத்துக்கள் என்ன சொல்லி சொன்னால், 2 சொற்களை நாம் சேர்த்து எழுதும் பொழுது அந்த கூட்டு சொல்லாக சில சமயங்களில் அது மாறிவிடும். உதாரணம் பார்க்கலாம். சூரிய உதயம், சூரிய ப்ளஸ் உதயம் என்ன வரும் சேர்த்து சொன்னால் சூரியோதயம். சந்திர ப்ளஸ் உதயம் என்ன சந்திரோதயம். அப்படி வரும் பாருங்க. இந்த 2 எழுத்து சேர்க்கிற அந்த விஷயத்துக்கு சந்தி சொல்லுவாங்க. சந்தி. ஆமாம், 2 காலம் சேர்ந்து சந்தியா காலம் சொல்கிறோம் பாருங்க. ஆமாம், இங்கே 2 எழுத்து சேரும் பொழுது அது பேர் சந்தி. சந்தி என்றால் 2 சொற்களினுடைய சேர்க்கை. இந்த சந்தியில் 4 தத்துவங்கள் வரப்போகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் மெதுவாக புரிஞ்சுக்கும். அந்த சந்தி விதியை வைத்துத்தான் இந்த உபாசனையே வர இருக்கின்றது. ஜங்ஷன் அல்லது சந்திப்பு அல்லது கூட்ரோட்லாம் சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் இங்கே சந்தி. தமிழிலும் உதாரணம் பார்க்கலாம். நம்மை என்று ஒரு சொல், சார்ந்து என்று ஒரு சொல். அது 2 சேர்ந்தால் என்ன வரும்? நம்மை சார்ந்து. அப்போ நம்மை சார்ந்து என்ற இடத்துல நம்மை சார்ந்து என்ற எழுத்துக்கு இடையில என்ன இருக்கு? இச்சு என்ற ஒரு எழுத்து வந்துவிடும். ஞாபகம் வச்சுக்கோம். நம்மை சார்ந்து சேர்த்து எழுதுனா இச்சு எங்கேருந்து வந்தது? சேர்றதுனால அந்த இடத்துல அந்த எழுத்து வந்துடும், கூட்டு எழுத்து. இன்னும் கூடும்பொழுது. எனவே சந்தி ரூலில் 2 வார்த்தை சேரும் பொழுது இடையில் புதியதாக ஒரு எழுத்து சேர்ந்து விடுகின்றது. இதில் எப்படிப்பட்ட எழுத்து வரும் சொல்லி சொன்னால், எப்படிப்பட்ட சொல் முன்னால் உள்ளது, எப்படிப்பட்ட சொல் பின்னால் வரும் என்பதை பொறுத்து புதியதாக இச்சு, இக்கு, இத்து, இப்பு அதெல்லாம் சேர்ந்து வரும். சேர்ந்து எழுந்தும் பொழுது நம்ம பார்த்துருக்கோம். தமிழில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சுவாமி இது இலக்கண வகுப்பா கிராமர் வகுப்பான்னு கேட்காதீங்க. இது இருக்கா? எவ்வளோ சுருக்கமாக சாதாரணமாக சொல்லணுமோ அவ்வளோ சுருக்கமாக தான் பார்க்குறோம். விரிவாக பார்க்க போகிறதில்ல. பார்த்தோம்னா எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும்.
வகுப்புல கிராமர் வகுப்புல தான் நமக்கு ஆனந்த உறக்கம் வரும் பள்ளிக்கூடத்திலே. அதுவும் அந்த வகுப்பு மதியம் 3 மணிக்கு மேலே தான் வருவார் அந்த வாத்தியார், கிராமர் டீச்சர் வருவார். ஆசிரமத்தில் என்ன பண்ணும், காலைல ஒரு 10:30 மணிக்கு கிராமர் கிளாஸ் இருக்கும். காலையில் பொங்கல்னா முடிஞ்சுது அன்னைக்கு கிளாஸு. அதனால தான் பொங்கலுக்கு ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லணும், ஸ்லீப்பிங் டேப்லெட். பொங்கல் சாப்பிட்டுட்டு அந்த கிளாஸில் உட்காந்தா எப்படி இருக்குன்னா வாத்தியார் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். சத்தம் வராத இருந்தால் சரி, அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். கிளைமேட்டர் அப்படி இருக்கணும். அது பார்த்துவேன், இது நிகழ்காலம், இது எதிர்காலம், இது வருங்காலம் அப்படின்னு சொன்னேன். இது என்ன காலம்னா போராத காலம் சார் சொல்லிட்டான் மாணவன். எனக்கு போராத காலம் சார். ஆக இந்த சந்தி ரூல் படி 2 சொற்கள் சேருகின்ற விஷயத்தில் முன்ன இருக்கிற எழுத்துக்கு, முன்ன இருக்க சொல்லுக்கும் பின்ன இருக்க சொல்லுக்கும் நடுவில் ஒரு எழுத்து வரும். ஆமாம், அந்த வருகின்ற எழுத்து அந்த அந்த 2 எழுத்துக்கு இருக்க இடைவெளி இருக்கு பாருங்க, அது 3வது. ஆமாம், முதல் எழுத்து 2வது எழுத்து, சொல் முதல் சொல் 2வது சொல் 2, அப்புறம் சந்தி 1 3, அது நடுவில் வந்து சேர்ற சொல் இருக்கு பாருங்க 4வது. அந்த 4வது அந்த இச்சு இத்து சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் சந்தானம் சொல்லுவாங்க. சந்தி, அந்த சந்தியில் வரக்கூடிய புது எழுத்துக்கு சந்தானம் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், சந்தானம். இங்கே நம்மை சார்ந்துன்ற இடத்துல பாருங்களேன், நம்மை என்பதில் அந்த நம்மை, அதில் கடைசியில் என்ன இருக்குது, நம்மை சொல்லும்போது அங்கே ஐ வருது பாருங்க, ஐ. அதை அந்த எழுத்துடைய கடைசி சப்தத்தை பூர்வ ரூபம் சொல்லுவாங்க. பூர்வ ரூபம் நம்மை அவங்க சொல்லும்போது நம்மை, அதில் மையில் வரக்கூடிய ஐ, அதுக்கு பேர் பூர்வ ரூபம். முதல் சொல்லுடைய கடைசியில் வரக்கூடிய அந்த சப்தம், அது முதல் உள்ள பகுதி. சார்ந்து என்ற சொல்லில் வரக்கூடிய முதல் எழுத்து என்ன, சார்ந்து சா, அதை உத்தர ரூபம் சொல்லுவாங்க. இந்த எழுத்து எழுதிக்குங்க, அது வார்த்தை புரிஞ்சுக்குங்க. நம்மை என்பதில் கடைசியில் இருக்கிற ஐக்கு பேர் பூர்வ ரூபம். சார்ந்தில் இருக்கக்கூடிய சா வந்து உத்தர ரூபம், பின்னால் வருகின்ற எழுத்து அது. ஆமாம், இந்த 2 இடையில் கண்களுக்கு தெரியாத இடைவெளி இருக்கு பாருங்க, ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் சந்தி இடைவெளின்னு அர்த்தம். அந்த இடைவெளிக்கு பேர் சந்தி. அதுக்கு பிற்பாடு 2 சேரும்போது ஒரு எழுத்து வருது பாருங்க, அதுக்கு சந்தானம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த உபாசனை முழுக்க இப்படி தான் போக போகிறது. ஆமாம், இப்படி தான் போகும். ஆக சந்தி ரூல் படி 4 அம்சங்கள் இருக்கு. என்ன, பூர்வ ரூபம், உத்தர ரூபம், சந்தி, சந்தானம். பூர்வ ரூபம் என்பது முதல் சொல்லுடைய அந்த கடைசி சப்தம். அப்புறம் உத்தர ரூபம் என்பது 2வது சொல்லினுடைய முதல் சப்தம் சா. அப்புறம் இது 2க்கு இருக்கக்கூடிய இடைவெளி, அதுக்கு பேர் சந்தி. அதில் வரக்கூடிய எழுத்து இருக்கு பாருங்க புதுசா, அதுக்கு பேர் சந்தானம். இந்த 4 எழுத்துக்களிலும் ஒவ்வொரு தேவதையை வைத்து உபாசனை செய்ய வேண்டும். பூர்வ ரூபத்தில் ஒரு தேவதை, உத்தர ரூபத்தில் ஒரு தேவதை, சந்தியில் ஒரு தேவதை, சந்தானத்தில் ஒரு தேவதை. ஆக மொத்தத்தை 20 தேவதைகளை வைத்து வழிபடுகின்ற விஷயங்களை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இதெல்லாம் முதல் அதுக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் சுலபமாக ஓடி போயிடும். இந்த உபனிஷத் யஜுர்வேதத்தை சார்ந்தது சொல்லி பார்த்தோம். அது கிருஷ்ண யஜுர்வேதம். ஆக யஜுர்வேதத்தின் துவக்கமே ஈஷேத்வா. இந்த கோயிலெல்லாம் பூஜைகள்லாம் முடிஞ்ச ஒரு பாடு ரிக்வேதம் அவதாரியா, யஜுர்வேதம் அவதாரியா சொல்லும்பொழுது அந்தந்த வேதத்துக்கு மந்திரங்கள் சொல்லும்போது இந்த மந்திரத்தையும் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ரிக்வேதத்துக்கு அக்னி மீலே புரோகிதம் சொல்லுவோம், அதே போல் அது முதல் மந்திரம், அதே போல் இதுவும் வருகின்றது. ஆக இந்த ஈஷேத்வா இதில் கூட்டு சொல் என்ன, பூர்வ ரூபம் ஈக்ஷே, உத்தர ரூபம் துவா, சந்தி 2க்கு இடையில் இருக்கிற இடைவெளி சந்தானம், அந்த 2த்து ஈஷே துவா, அதில் ஒரு எழுத்து வந்துடும், இத்து வந்துடும், ஈஷே துவா அப்படி சொல்லி வரும்போது. ஆக இந்த ஈஷேத ஈஷேத் சொல்லி சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா,
எழுத்து மந்திரம் இதுவாக இருக்குது. விளக்கத்தை பார்க்கலாம் பாருங்களேன். ஈஷேத் சொல்லி சொன்னால் புல், கிராஸ் சொல்கிறோம் பாருங்கள், அதுதான். துவா என்றால் உன்னை. அந்த பிள்ளை அழைக்கின்றார், புல்லே உன்னை நான் வெட்டுகின்றேன், இதுதான் அதுக்கு அர்த்தம். ஈஷே துவா என்ற சொல் இரண்டாவது என்ன ஆகின்றதா, ஈஷே அதில் இருக்கிற கடைசி எழுத்து என்ன, இஷ் ஏ. அப்போ அந்த முதல் சொல்லினுடைய கடைசி சப்தம் ஏன்னு வருது. ஏ ஏற்கனவே சம்ஹிதா சொல்லி சொன்னால் ஒரு உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து இருந்தாலும் இது என்ன பண்ண பிரிச்சிடணுமா. இந்த க்ஷே என்பதில் இஷ் இருக்கு இல்லையா, அதில் ஏ இருக்கு. கடைசியில் ஏ என்ற வவ்வல் உயிரெழுத்து ஒன்று இருக்கின்றது. அதுதான் என்ன, பூர்வ ரூபம். ஈஷே அதில் ஏ இருக்கு பாருங்க, அது பூர்வ ரூபம். சம்ஹிதா சொல்லி சொன்னால் உயிர்மை எழுத்து சேர்ந்துருந்தாலும் பிரிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து துவா சொல்லியிருக்கு பாருங்க, அதில் இத்து என்ற எழுத்து, அது உத்தர ரூபம். ஈஷே துவா, அந்த துவால இருக்கிற இத்து உத்தர ரூபம். எனவே இத்து என்று துவங்குகிறது. இந்த இரண்டும் சேரும்பொழுது இடையில் உள்ள இடைவெளி சந்தானம். அடுத்து இரண்டு சொற்களும் ஈஷே பிளஸ் துவா சேரும் பொழுது இத் தகாரம் புதியதாக வந்து சேருகின்றது. புதியதாக வந்த தகாரம் அந்த இத்துக்கு சந்தானம் சொல்லி பெயர், சந்தானம். எனவே இங்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 4ம் தான் நாம் விதவிதமாக வழிபட போகும் தேவதைகளுக்கு ஆலம்பனம். இந்த 4 ஆலம்பனத்தில் ஒவ்வொரு தேவதைகளை வைத்து நாம் வழிபட வேண்டும். ஒரு உபாசனையில் 4 ஆலம்பனங்கள், எனவே 4 தேவதைகள் தேவை. இங்கு 5 உபாசனைகள் வரப்போகின்றது. 4 தேவதை 5 உபாசனை சொல்லி சொன்னா மொத்தம் 20 தேவதைகள். அத்தனை சாமி இருக்கா சாமி கேட்காதீங்க, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எல்லாம் ஒன்றே ஆக இருக்கக்கூடிய அந்த பரபிரமத்தினுடைய விதவிதமான வெளிப்பாடுகள் இது நம்ம பார்த்துருக்கின்றோம். அது ஞாபகம் வச்சுக்கணும். மழை ஒரு தேவதை, சூரியன் ஒரு தேவதை, சந்திரன் ஒரு தேவதை, வாயு ஒரு தேவதை, அக்னி ஒரு தேவதை, அப்படிதான் வழிபட்டுக்கிட்டு. ஆக இந்த 20 தேவதைகளுடைய தத்துவம் வரப்போகின்றது. அவைகளை எல்லாம் ஒவ்வொரு எழுத்திலும் வைத்து அந்த எழுத்தை பார்த்து அந்த தேவதையை நினைக்க வேண்டும். காரணம், அந்த தேவதையை நாம் பார்க்க முடியாது. ஆகவே அதில் வைத்து உபாசனை செய்ய போகின்றோம். ஆக 2 சொல்லில் முதல் சொல்லின் கடைசி எழுத்து இஷ், அதை நீக்கி ஏ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஏ என்பது பூர்வ ரூபம். மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க. முதலில் உள்ள வர்ணம் எழுத்து லெட்டர்ஸ். இரண்டாவது துவா என்பது என்று துவங்குகின்றது. அது எதில் துவங்குகின்றது, இத்து என்பதில் துவங்குகின்றது. ஆகவே இந்த இத்து என்பது உத்தர ரூபம். முன்னே இருக்கிறது பூர்வ ரூபம், பின்னால் இருக்கிறது உத்தர ரூபம். அந்த ஏவும் இத்தும் ரெண்டும் மீட் ஆக போகின்றது, சேரப்போகின்றது. அங்கு ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்கு பெயர் சந்தி. புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் சொல்றேன், சந்தி. ஆக பூர்வ ரூபம் என்ற ஒரு சொல்லினுடைய முதல் சொல்லினுடைய கடைசி சப்தம். ஆமாம். உத்தர ரூபம் என்ற அடுத்த சொல்லினுடைய முதல் எழுத்து. சந்தி என்றால் இடைவெளி. கடைசி இத்து என்று புதிய எழுத்து வரும். அந்த இத்து என்பது சந்தானம். இந்த இத்து என்ற தகரம் இருக்க லிங்க் லெட்டர், ஆமாம், அதுதான் சந்தானம் என்று அழைக்கப்படுகிறது, லிங்க் லெட்டர். ஆக 2 சொற்களை சேர்க்கும் பொழுது வருகின்ற எழுத்து. ஆங்கிலத்தில் சொன்னால் பாஸ்டீரியர் லெட்டர், ப்ரியர் லெட்டர், 2வது 3வது ஜங்ஷன் சந்தி, அப்புறம் லிங்க் லெட்டர் புதிய எழுத்து. இந்த 4 விஷயங்கள் ஆங்கிலத்தில் சொன்னோம்னா எழுத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் எனக்கு புரியல சாமி, போர் அடிக்குதுன்னா விட்டுடுங்க, அமைதியாக கிளாஸை கேளுங்க. அப்போ 2-3 கிளாஸ் முடிஞ்ச பிற்பாடு வரட்டுமா சுவாமிஜி, நீங்கள் அதெல்லாம் முடிச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க. இதில் இல்லை, நாம் எடுத்துக்கிறோம். இந்த 4க்கும் தான் நாம் விதவிதமாக வழிபடுகின்ற தேவதையை வைத்து வழிபட போகின்றோம். அது ஆலம்பனம். ஆக ஆலம்பனம் புரிவதற்குள் தேவத்தையே புரிஞ்சிடும்ன்றார். ஆலம்பனம் புரியறதுக்கு முன்னே தேவத்தையே புரிஞ்சிடும். இந்த 2ம் சேரும் பொழுது இடையில் உள்ள இடைவெளி சந்தி என்று சொல்லி சொன்னோம். 2 சொற்களும் சேரும்பொழுது இத்து என்ற எழுத்து சேருகின்றது. எனவே தான் இங்கே 2 இத்து வருதான், ஈஷே துவா. அதில் ஈஷே துவா சேரும்போது இன்னொரு இத்து வந்து சேருகின்றதா.
ஆக இங்கே முதலில் பிருத்திவி தேவத்தை வர இருக்கின்றது. பிருத்திவி என்கின்ற தேவத்தையை கண்ணால் பார்க்க முடியாது. மனதில் நினைப்பதற்கு முதலில் உள்ள எழுத்தான ஏ இருக்க, அதை நினைக்கும் பொழுது பிருத்திவியை நினைக்க வேண்டும். ஈஷே அப்படி சொல்லி நினைக்கும் போது ஏ என்ற அந்த சப்தத்தில் பிருத்திவி என்ற தேவத்தையை மனசில் நினச்சிக்கணுமா. இதுதான் தியானம். அப்படியே அந்த எழுத்து வரும்போது அந்த தேவத்தை நினச்சிக்கணும். இங்கே ஆச்சாரியர் மாதா பிதா எல்லாம் சொல்ல இருக்கணும். ஆச்சாரியரை சொல்லணும், மாதா சொல்லணும், ஆச்சாரியம், மாதா பிதா எல்லாம் உத்தர ரூபம் பூர்வ ரூபம்லாம் வரப்போகிறது மந்திரத்தில். நீங்கள் தைத்திரிய உபநிஷத்து அழகாக கேட்டிங்கன்னா இந்த எழுத்தெல்லாம் அதில் வரும், பார்க்கலாம் அந்த மந்திரத்துக்குள்ளே. நாம் மந்திரமாக படிக்க போகிறோம். வேணும்னா ஒரு நாளைக்கு வாத்தியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு நமக்கு பாராயணம் கூட சொல்லலாம், பார்ப்போம். ஆக 5 உபாசனைகள், ஒவ்வொரு உபாசனைக்கும் 4 தேவதைகள், அதற்கு ஆலம்பனம் ஆக இருப்பது 4 எழுத்துக்கள். இங்கு இப்பொழுது வரவுள்ள உபாசனைக்கு சம்ஹிதா உபாசனை என்று பெயர். அப்படிதான் உபனிஷத் சொல்லியிருக்கின்றது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். அதாதக சம்ஹிதாயா உபனிஷதம் வியாக்கியாஸ்யாமக. அத சொல்லி சொன்ன பிறகு, ஆஃப்டர்வேர்ட்ஸ். எதன் பிறகு? சிக்ஷா அத்தியாயத்திற்கு பிறகு. முன்பே படிச்சிருக்கிறோம், அத்தியனம் செய்ய வேண்டும், அதை செய்த பிறகு. ஆக வேத அத்தியனம் செய்த பிறகு, ஓதி பழகிய பிறகு என்னவா? வர்ணக ஸ்வரக ஆதி உச்சாரண அபியாச அனந்தரம். வர்ணம், ஸ்வரம், ஆதி உச்சாரண அபியாசம், இதையெல்லாம் நன்கு உச்சரித்து பழகிய பிறகு, அனந்தரம் பிறகு செய்த பிறகு இந்த உபாசனை செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஏன்? அதற்கு முன் ஏன் செய்யக்கூடாது? ஆலம்பனம் எழுத்தே மனசில் வரலன்னா அப்புறம் எந்த எழுத்துல வச்சு எந்த தேவத்தை வழிபடுவோம்? ஆகிய மந்திர உச்சாரணத்தை நன்கு செய்து பழகிய பிறகுன்னு சொல்றார். உச்சாரணம் மனதில் பதிந்த பிறகு. அத்தக என்றால் ஆகவே, தேர்ஃபோர், ஓதுதலில் பயிற்சி இருப்பதாலும் மன ஒருமுகப்பாடு இருப்பதாலும், அப்படி இருந்து உபாசனம் செய்தால் தான் மன ஒருமுகப்பாடு மேலும் கிடைக்கும். ஆகவே சித்த ஏகாகிரத ஹேதுத்வாத், இந்த உபாசனையானது மன ஒருமுகப்பாட்டை கொடுக்கின்ற காரணத்தினால் என்று இங்கு பொருள். உச்சாரண மந்திரம், இந்த தியானத்தை, அந்த மந்திரத்தை நன்கு உச்சாரணம் செய்து மனதில் பழகிய பிறகு இந்த தியானத்தை உபாசனை செய்ய வேண்டும். ஆக எந்த தியானம் செய்தாலும் மன ஒருமுகப்பாடு கிடைக்கும். உபாசனையில் தான் மன ஒருமுகப்பாடு கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். ஆகவே இங்கு சொல்றார். எனவே இந்த உபாசனை இங்கு பேசப்படுகின்றது. மன ஒருமுகப்பாடு இல்லை என்றால் மனதிலேயே எந்த விஷயம் நிற்காது. அதனால தான் பாருங்க, நிறைய மனப்பாடம் செய்து இல்லை ஆசிரியர் துறையிலே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு எந்த வயதில் எதை படித்தால் உடனே அவர்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். காரணம், அதிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தோம்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கார். அதில் இருக்குது ஆயிரக்கணக்கான ஐட்டம் இருக்குது. ஒன்று சொன்ன உடனே எங்கே இருந்தாலும் அது இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, அதோட ரேட் இவ்வளோப்பான்னு சொல்லிட்டுறார். இன்றைக்கி ரேட் இதுன்னு சொல்கிறார். எப்படி அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா, சிறு வயதில் அதிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால. எல்லாருக்கும் அப்படி தான் சித்திர கைப்பழக்கம்னு சொல்கிறா போல் இயல்பாகி அந்த பொருளை சொன்ன உடனே அந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு இந்த ரேட் எதுன்னு சொல்லி உடனே சொல்லி இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு தடவை காரில் போகும்போது கேட்டால் பிரமிப்பாக தான் இருந்தது. அதே போல் தான் எல்லாருக்குமே அவங்கவுங்க துறையில் அதிலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் இருக்கிற அந்த மன ஒருமுகப்பாட்டினால விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆக மன ஒருமுகப்பாடு இல்லை என்றால் மனதில் நிற்காது. 4 வருடம் கேட்டாலும் சொன்னார். புத்தகத்தை பார்த்தா என்ன தியான சுலோகத்தை சொல்ல வேண்டியது வரும். இருக்கு, உண்மைதான, தப்பு இல்லை, வேற வழி இல்லை. காரணம், இந்த படிப்புக்கு இந்த விஷயத்துக்கு சிறு வயதுல இருந்தால் விஷயம் வேற. எல்லாம் வெள்ளிக்கம்பி ஆன பிற்பாடு தான் இதுக்கு வரும். வரும்போது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். தப்பு இல்லை, தவறே இல்லை. ஏன்னா நமக்கு மொழி புரியணும் என்பது ஒரு விஷயம். மொழி புரியாவிட்டாலும் தத்துவம் புரிந்து அதனால் கிடைக்க வேண்டிய நிறைய மோட்சம் கிடைச்சா போதும். அதுதான் முக்கியம். இல்லை என்றால் என்ன, நகி நகி ரட்சத்தி டுக்குருங்கரணையை தான். அந்த வயசில் போய் தண்ணியில் நின்றுட்டு கிராமரை சொல்லிகிட்டு இருக்கிறதுல மட்டும் என்ன மோட்சமாக கிடைக்க போகிறதுன்னு. மொழியில் வரக்கூடிய கருத்து நம்ம மனசில் என்ன போதும், அதுதான் முக்கியம். ஆகவே இங்கு ஆச்சாரியர் ஆதிசங்கரர் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார். எந்த ஒரு ஞானமும் 2 வழியில் 2 படியில் தான் வர வேண்டுமா, 2 படியில் தான் வருமா. முதல் படி
சப்த கிரகணம், அடுத்து அர்த்த கிரகணம். சப்த கிரகணம் சொல்லி சொன்னா முதலில் அந்த சொல்லை, அந்த ஸ்லோகத்தை, இந்த மந்திரங்களை நம்ம காதில் கேட்கணும். அதனால தான் பாருங்கள், அந்த காலத்தில் படிப்பெல்லாம் இன்றைக்கே இருக்குது. வடக்கெல்லாம் சில பாடசாலைகள்லாம் பாணினி அந்த இலக்கணம் படிக்கிறதுக்கு பாணினுடைய அத்தனை 2000 சூத்திரமே சொல்கிற அத்தனை மனப்பாடம் பண்ணி வந்தால் பாடம் எடுப்பார் வாத்தியார். அப்போ திருக்குறள் கேட்கணும்னு சொல்லி சொன்னால் அத்தனை குரல் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். கைவெள்ளி நவனதை கேட்கணும்னு சொல்லிச்சுன்னா அத்தனை பாடல் மனப்பாடம் பண்ணிட்டோம் வந்தால் தான் பாடம் எடுப்பாருன்னா, இந்த கண்டிஷனை போட்டால் வாத்தியாருக்கே அந்த கண்டிஷன் பொருந்தாது. அவரை பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அது ஆனால் நம்முடைய தர்மத்தில் அப்படி இருந்திருக்கு. எந்த பாடத்தை படிக்கிறோமோ அந்த பாடத்தினுடைய செய்யுள் இருக்கிறத போயம் அதை அப்படியே மனப்பாடம் நெற்று பண்ணிட்டு வா. ஏனென்றால் அப்படி அந்த பாடல் நம்முடைய மனதில் இருந்தால் அந்த பாடலுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் சைமல்டேனியஸாக மனசு வந்து உட்கார்ந்து புரியும், ஈஸியாக புரியும். அதற்காக முதல்ல சப்த கிரகணம், பிறகுதான் நம்முடைய பொருள் நம்முடைய மனதில் பதிவதற்கு அடுத்து அர்த்த கிரகணம். ஆக இங்கு சம்ஹிதா என்ற சொல்லை மனதில் வாங்கியதும் அது பொருள் தெரியாது. பிறகு அது 2 எழுத்துக்கள் சேர்க்க என்று தெரிந்ததும் அந்த அறிவு நமக்கு வந்தாகிவிட்டது, இல்லை வகுப்பில் வந்தாச்சு. ஆக முதல் சம்ஹிதா என்ற சொல் நம் காதில் வந்து விழணும். பிறகு 2 எழுத்துக்கள் இடைவெளி என்று அதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதன் பிற்பாடு 2 எழுத்து சேர்ந்ததுன்னா என்ன, அந்த சந்தின்னா என்ன, அது வந்து புதுசாக வர எழுத்துக்கு என்ன, சந்தானம்னா என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த சொல் நமக்கு வந்து விழுந்த பிறகு காதில் பிறகு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். காரணம், ஏற்கனவே 2 என்ற சப்தத்திற்கு சொற்கள் என்பதற்கு இடைவெளி என்பதற்கு நமக்கு பொருள் தெரிகின்றது. எனவே இந்த ஒரு புதிய அறிவு வர வேண்டும் என்றாலும், எந்த ஒரு புதிய அறிவு வர வேண்டும் என்றாலும் ஏற்கனவே அந்த சொற்கள், அந்த பரிச்சயம் பிரசித்தமாக இருக்க வேண்டும். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறோம் பாருங்கள், எல்லாத்துலேயும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சில நேரத்தில் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். மனசில் பதிஞ்சு இருக்கணும் இந்த வார்த்தைகள்லாம். வேதாந்தத்தில் அப்படி தான். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை புரியறதுக்காக நம்ம முதல்ல தத்துவ போதம் படிங்கன்னு சொல்கிறது என்னென்னா, ஆத்மா, விவேகம், வைராகியம், சமம், தமம் முதலிய விஷயங்கள், அப்புறம் பிரம்மம், அப்புறம் மோட்சம், ஹிரண்ய கர்ப்பன், விஸ்வன்னா என்ன, விராட்னா என்ன, இதெல்லாம் நமக்கு வார்த்தைகள் வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனசில் இருந்ததுன்னா அரிச்சுவடி போல் கணக்கு போட சுலபம் போல் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். அதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் முறையாக படிக்கிற முறைகள் நம்ம படிக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, அர்த்தத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆகவே இந்த எழுத்துக்கள்லாம் நமக்கு பிரசித்தமாக நம்முடைய மனதில் பதிஞ்சு இருக்கணும். பின்புதான் அறிவானது என்ன நமக்கு வரும் சொல்கிறார். ஆகவே தான் முதலில் அர்த்தம் தெரியாமல் மனப்பாடம் செய்யலாம். சொல்லிய பாட்டின் பொருள் உணரவில்லை என்றாலும் சிவபுராணத்தை நல்ல மனதில் வந்த ஒரு என்ன பண்ணுவோம், பிறகு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு சொல்கிறார் பாரு. முதல் மனப்பாடம், அது சப்த கிரகணம், பிற்பாடு அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வது அர்த்த கிரகணம். 2 விதமாக நம்முடைய பரம்பரையில் இந்த பாடங்கள் இருக்குது. அதனால தான் மனப்பாடம் பண்ணும்போது என்ன பண்ணோம், 1 1 2 2 தூங்கி விழுந்துக்கிட்டே படிச்சிருப்போம் 1வது 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லலாம். இப்போ கேட்ட 8 8 என்ன 64 கரெக்டா? இப்போ படிச்சது ஞாபகம். ஆமாம், அது போல் மனப்பா இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எது சொன்னாலும் என்ன உடனே 2 2 எத்தனை இருங்க அதை பார்த்து சொல்ல, அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஆக அர்த்தம் தெரிய தெரிய ஏற்கனவே மனதில் சப்த ஞானம் இருக்கின்றது. ஆகலாம் என்ன சொல்லணும், 50% ஓவராக இந்த தியானத்தை சொன்னது. பிற்பாடு குரு நமக்கு விளக்கம் சொல்லுவார். அப்படி விளக்கம் சொல்லும்பொழுது சப்தத்திற்கு அந்தந்த அர்த்தம் என்பது மனதில் அப்படியே சரி என்ன ஆகிடும், அழகாக வந்து லேண்ட் ஆகிடும். பிளேன் எப்படி அழகாக ஜென்ட்லி லேண்ட் ஆகுமோ அது போல் மனசில் இந்த அர்த்தம் வந்து அழகாக உட்கார்ந்துடும், மனதில் அப்படியே பதியும். எனவே எந்த ஒரு ஞானமும் சப்த கிரகணம் அர்த்த கிரகணம் என்ற 2 படி இருக்குது. இது யார் சொல்கிறார், ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார். அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த முறைகள்லாம். ரொம்ப அழகாக தான் நல்லா பிரித்து அழகாக சொல்லி கொடுக்குற அமைப்பு இருந்திருக்கு, சொல்லி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதுதானே. இன்னைக்கு ஒரு கணக்கு மாஸ்டர் இருந்தார், என்ன சொல்லுவாருங்க, கணக்கு சொல்ல வரும்போது சில பிள்ளைங்களாம் தெரியாது, டபர் இங்கே பாரு ஒன்று சொல்லி கொடுக்குறேன், குருவே எனக்கு குரு, கணக்கை கூட அப்படியே மக்கப் பண்ணிட்டு இன்னொரு உனக்கு ஏமாந்து அதே கணக்கு உனக்கு பரீட்சையில் வந்தால் அப்படியே மனப்பாடம் பண்ண எழுதுனா ஒரு பாஸ் மார்க்னா கிடைக்குமான்னு சொல்லுவார். போட்டு சொல்லுவார். ரொம்ப அருமையான மாஸ்டர் அவர். முடியாத பிள்ளைங்களுக்கு இதுன்னு சொல்லி கொடுப்பார்.
ஆக அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினம், சுலபம் இல்லை. ஆக சப்தத்தை புரிந்து கொள்வது எளிது, மனப்பாடம் செய்து விடலாம். ஆக ஆச்சாரியர் சொல்றார், சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு நேரடியாக போக முடியாது. ஆகவே சப்த ஞானத்திலே உபாசனை செய்துவிட்டு பிற்பாடு அர்த்த ஞானத்திற்கு செல்லலாம் என்கின்ற காரணத்தினால் சிக்ஷா அத்தியாயத்தை தொடர்ந்து சம்ஹிதா உபாசனை வருகின்றது சொல்றார். இல்லை ஆச்சாரியர் ஆதிசங்கர் அவர் சொல்ற விளக்கத்தில் வரக்கூடிய கருத்துக்கள், பாஷ்ய கருத்துதெல்லாம். அத்தக என்றால் பிறகு, எதன் பிறகு மன ஒருமுகப்பாட்டிற்காக இந்த உபாசனை செய்யப்பட இருக்கின்றது. ஆக சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானம் செல்ல மனதிற்கு சூக்ஷ்மமான தன்மை தேவை. அதற்காக இந்த உபாசனை செய்யப்பட இருக்கின்றது. ஆக உபாசனை என்றால் தியானம். இது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் மனதை விரிவுபடுத்துவதற்கு செய்யப்படுகின்ற ஒரு பயிற்சின்னு சொல்றார். ஆக இந்த உபாசனத்திற்கு பெயர் சம்ஹிதா என்று, 2 எழுத்துக்கும் இடைவெளி இல்லாத நெருக்கத்திற்கு சம்ஹிதா என்று பெயர். இப்பொழுது இறைவனை வழிபடுதல் எப்படி? சட்டிலாக இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மமான தேவதையை சட்டிலாக இருக்கக்கூடிய ஆலம்பனமாகி எழுத்தில் வைத்து நாம் உபாசிக்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு உபாசனம் தியானம். சட்டில்னா புரியுது இல்லையா? ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கு. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. ஆக ஒரு விக்கிரகத்தை படைத்து வைத்து அந்த இறைவனை நாம் இப்போ வழிபடுகின்றோம். அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. மேலும் உபநிஷத்தில் விதவிதமான தேவதைகளை வழிபடும் முறை மாறுபட்டதாக இருக்கின்றது. அந்த அதிகாரிக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலும் அது அமைந்திருக்கின்றது. ஆக வேத அத்தியாயனம் செய்த அவன் மனதில் வேத சப்தங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். பஞ்சாட்சர மந்திரத்தை நிறைய நம்ம சொல்ல என்ன பண்ணோம்? நான் மறைக்கணும் சொல்லுனா நமசிவாய. அதை சொல்லி நாம் மறந்திருந்தா கூட மனதுக்குள்ள அந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள. அதுதான் சொல்றாங்க. அப்படி முடியாதவங்களுக்கு எளிமையான ஒரு சம்பிரதாயத்தை சொல்லி வச்சிருக்காங்க. ஆக இலக்கணமும் படித்த காரணத்தினால் அந்த சந்தி என்கின்ற ஒன்றை அறிந்திருப்பான். ஆகவே இந்த எழுத்துக்களை உபாசனையை ஆலம்பனமாக கொண்டு தேவதைகளை நாம் தியானிக்கின்றோம். ஆக ஆலம்பனம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க. மறுபடியும் வர சாமி சொல்லிட்டீங்க விட்டுடுங்கன்னு சொல்லாதீங்க, ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்றேன். எதனுடைய துணை கொண்டு நாம் ஒரு தேவதையை மனதில் கொள்வோமோ, நினைப்போமோ, தியானிப்போமோ அந்த பொருளுக்கு ஆலம்பனம் என்று பெயர். ஏன்னா நிறைய நேரம் ஆலம்பனம் புரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆலம்பனம்னா என்ன, ஆலம்பனம்னா என்ன? இந்த ஆலம்பனம் கண்ணுக்கு தெரிவதாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியணும். அதுவும் கண்ணுக்கு தெரியாதுன்னா நம்ம வழிபடவே முடியாது. எந்த மதமாக இருக்கட்டும், அருவம் என்று சொன்னாலும் அங்கு ஆலம்பனம் தேவை. அது சப்தமாகவோ அல்லது ஏதோ ஒன்றை கண்முன் வைத்தே தான் செய்ய முடியும். இங்கு ஆலம்பனம் என்பது எழுத்துக்கள். ஆமாம், அந்த எழுத்தும் பார்த்தோம். சூரியோதயம், நம்மை சார்ந்து. இங்கே இன்னொரு எழுத்து சொல்லலாம், எனக்கு கொடு, எனக்கு கொடு. எனக்கு கொடு என்பதில் இடையில் இருக்கிறது சந்தி. ஆனால் அந்த சந்தியில் வரக்கூடிய எழுத்து என்ன? எனக்கு கொடு, இக்கு. அங்கே இக்கு ஆனது அங்கு சந்தானம். நம்மை சார்ந்து, எனக்கு கொடு. அப்படிலாம் இந்த வார்த்தைகள் நாமளே இன்னும் சில வார்த்தைகள்லாம் காயின் பண்ணிக்கலாம். இரு சொற்களை சேர்த்தால் புதிதாக ஒரு எழுத்து வந்து விடுகின்றது. இவ்விதம் சேர்த்தல் இல்லையா? இந்த சந்தி சந்தானம் நான் புரிஞ்சுக்கணும். ஆக இங்கே சம்ஹிதாயா உபனிஷதம் வியாக்கியா சியாமக. வியாக்கியா சியாமக சொல்லிச்சுன்னா நாங்கள் விளக்குகின்றோம். இது குருவனுடைய சொல். இவைகள்லாம் பன்மையிலே வந்திருக்கின்றது. ஆமாம், நாம் ஒருமையில் புரிந்து கொள்ள வேண்டுமா? அது பன்மையில் சொல்லியிருந்தாலும் நாங்கள் விளக்குகின்றோம் சொல்லி சொன்னால் அதை நாம் என்ன பண்ண, நான் விளக்குகின்றேன், நான் புரிந்து கொண்டேன், இப்பொழுது நான் உனக்கு விளக்குகின்றேன். எதை என்னால் விளக்கப்படுகின்றது? எது என்னால் விளக்கப்படுகின்றது? உபனிஷதம் வியாக்கியா சியாமக. உபனிஷத்தை நான் உனக்கு விளக்குகின்றேன். இங்கே உபனிஷத் சொல்லி சொன்னா உபாசனம் என்று பொருள் சொல்லிடுறார். உபனிஷத் என்றால் பிரம்ம வித்யா என்ற இறுதி அர்த்தம் இருந்தாலும் இங்கு எப்படி உபாசனை சொல்றது கேள்விக்கு கொஞ்சம் அர்த்தம் பார்க்கணும். ஒரு சொல் எந்த சொல்லுடன் முடிவடைகின்றதோ, ரெண்டாவது சொல் எந்த எழுத்துடன் துவங்குகின்றதோ, இந்த உபனிஷத் என்பது உபாசனை என்று எப்படி வருகிறது பார்ப்போம். அதுக்கு முன்னே மறுபடியும் இந்த ஒரு கருத்தை பார்த்துருவோம். இந்த ஒரு சொல்
எந்த சொல்லுடன் அல்லது எந்த சப்தத்துடன் முடிவடைகின்றதோ முதல் சொல், அடுத்து இரண்டாவது சொல் எந்த எழுத்துடன் துவங்குகின்றதோ அந்த ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி அது ஒன்று இருக்குது. அந்த இடைவெளிக்குள்ளே வரக்குள்ள சொல் இருக்கிறது. இங்கே நம்மை சார்ந்து என்பதில் ஐ என்ற முதல் சொல் இருக்கிறது, பூர்வ ரூபம். சார்ந்து என்பதில் உள்ள சாவை உத்தர ரூபம் சொல்லி சொல்கிறோம். இவை இரண்டுக்கும் தனித்தனியாக விட்டால் என்ன பண்ண ஒரு மாற்றம் வராது, பக்கத்திலே இருக்கின்றது. ரெண்டும் சேர்க்கும் பொழுது அங்கே வருகின்ற அந்த ஒரு எழுத்து இருக்குது, அதுக்கு பேர் சந்தானம் சொல்லி சொன்னோம். அது கண்ணுக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது யஜுர்வேதத்தில் இந்த சொல்ல மறுபடியும் பார்ப்போம். ஈஷே துவா, ஈஷே துவா என்ற ஈஷையில் ஏவை பூர்வ ரூபம் போகணும். ஈஷே துவா, அதில் ஈஷே துவான்னு இருக்குது. அந்த ஈஷையில் இருக்கக்கூடிய பூர்வ ரூபம் முதல்ல வரக்கூடிய சப்தம். துவா என்பதில் இத்து, துவா அதில் இத்து வருது, அது உத்தர ரூபம். இடையில் உள்ள இடைவெளி இருக்கு பாருங்க, அது சந்தி. பிற்பாடு சேர்த்தால் வரக்கூடிய தகாரம், அது பேர் இத்து, அது சந்தானம். இந்த 4 அம்சத்தில் ஏ என்ற உயிரெழுத்தும் இரண்டாவது வருகின்ற சொல்லு ஆகிய இத்து என்ற மெய்யெழுத்தும் இடையில் வெட்டவெளி, அது 4வதாகவும் இத்து வருகின்றது. இந்த 4லும் விதவிதமான தேவதைகளை எடுத்து உபாசனை செய்யலாம். இதோட 3-4 தடவை சொல்லியிருக்கேன். சொல்லணுன்றதுக்காக மறுபடியும் என்ன பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயங்கள். நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இந்த கேட்கும்பொழுது, குரு இடத்துல கேட்கும்பொழுது அது புரியறதுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது சொல்லியிருக்காங்க எங்கள் குருமார்கள். அதுதான் பெரிய விசேஷம். வேதாந்த குருவுக்கு இருக்கிறது, எந்த ஒரு மாணவனும் படிக்க ஆர்வத்தோடு முமுட்சுத்துவத்தோடு படிக்க வந்த மாணவன் உனக்கு புரியாதெல்லாம் போ அப்படி ஒரு நாள் சொல்லவே மாட்டார். எந்த வகையில் சொன்னால் அந்த சிஷ்யன் புரிஞ்சு கொள்வானோ அது வரையிலும் அதற்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியருக்கு அழகு. உனக்கெல்லாம் புரியாது போ, சில பேர் உனக்கு சுட்டு போட்டெல்லாம் வராது போ, அதில் ஒரு நாளும் சொல்லவே மாட்டான். நல்ல ஆசிரியர் சொல்லவே மாட்டார், சொல்லக்கூடாது. அதெல்லாம் நினைக்கும் போது பெரிய விசேஷமாக தான் இருக்கும். உட்காந்து பொறுமையாக அதெல்லாம் சொல்லி கொண்டு மறுபடியும் ஞாபகப்படுத்தி. ஆக இந்த 2 அணுவாக்கமும் பிரார்த்தனை. அடுத்ததாக அத்தக சம்ஹிதாயாம். என்றால் சீக்ஷா முதலியவர்கள் நன்கு தெரிந்து கொண்டு வேத அத்தியாயம் செய்த பிறகு இந்த உபாசனை செய்ய கண்டிஷன் சந்தி எண்ணில் என்ன என்று தெரியணும், எப்படி உச்சரிப்பது என்றெல்லாம் தெரிஞ்சிருந்துன்னா, ஆகவே இது என்ன சொல்கிறேன்னா, வர்ணாதி உச்சாரண அனந்தரம். வர்ணம் என்றால் எழுத்து, லெட்டர்ஸ். ஆக இங்கே அத்து என்றால் 2வது ஒரு அத்து வருது, அத்து என்றால் தேர்போர். ஆகவே இந்த உபாசனம் என்ற சாதனையில் மனம் ஒருமுகப்படும். ஆகவே இந்த உபாசனை செய்வோம். எந்த ஒரு தியானம் செய்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் மனது சிதறாமல் செய்தால் அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மனம் ஒருமுகப்பாடு வரும். சிதறக்கூடாது, மனம் சிதறக்கூடாது. சிதறாத காரியம், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் மனசு சிதறக்கூடாது. சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானம் வர கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், காலம் தேவை. அதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்த ஞானம் வந்திருக்கு, அர்த்த ஞானம் வந்திருக்கு. அதுக்கு இடையில் மன ஒருமுகப்பாட்டுக்காக இந்த தியானம் உபாசனை சொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறார். சப்த ஞானம் நிறைய நெற்று பண்ணியாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு. நம்ம கூட முந்திலாம் இப்போ இருக்கா என்ன தெரியல. இந்த ஆங்கிலத்தில் போயம், பொயட்ரி, தமிழில் செய்யுள்கள், குறள் முதல் நாலடியாரெலாம் இருக்கும். திருவிளையாடு புராணம், அதாவது பெரிய புராணம்லாம், உச்சையில உபாக்கியானம், அதெல்லாம் இப்போ இருக்குதா தெரியல. நூல் இருக்கும், பாடப்புத்தகம் இருக்கா தெரியல. வாத்தியார் தமிழ் ஆசிரியர் சொல்வார், நீ தமிழில் மார்க் வாங்கினன்னா இந்த செய்யுள்கள் அப்படியே அழகாக எழுதினா முழு மார்க் வாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கால தமிழ் ஆசிரியர்கள் தான் மார்க்கே போட மனசு வராது. எவ்வளோ நல்லா எழுதுனா 55-60 மேலே போட மாட்டாங்க. இந்த தடவை பார்த்த ஒரு குழந்தை 100 மார்க் வாங்கியிருக்கா தமிழில். எப்படி வாங்கினா தெரியும், நல்லா படிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல 100 மார்க் வாங்கியிருக்கேன், நல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெல்லாம். ஆக வர்ணாதி உச்சாரண அனந்தரம். இது எதுக்கு சொல்லிச்சுன்னா, சப்த கிரகணம் ஆயாச்சு, அர்த்த கிரகண வர்ணம். இதுக்கடையில் அந்த அர்த்த கிரகணம் நன்கு பதிகணும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் மன ஒருமுகப்பாடு வேண்டும். அதற்காக உபாசனம். மனதில் ஒரு அமைதி தேவை. ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தால் இங்கே உட்கார முடியும் இல்லையா? ஆக நம்மை தயார் செய்ய இந்த தியானம் செய்யப்படுன்னு சொல்லி சொல்கிறார். ஆக சம்ஹிதாயா உபனிஷதம் வியாக்கியா சாமக. வியாக்கியா சாமக என்றால் நாங்கள் விளக்குகின்றோம். இது குருவுடைய வார்த்தை. இப்பொழுது உனக்கு நான் விளக்குகின்ற எதை? உபனிஷதம் வியாக்கியா சாமக. உபனிஷத்தை நான் விளக்குகின்றேன். இங்கு உபனிஷத் என்றால்
உபாசனம் என்று பொருள். உபனிஷத் என்றால் பிரம்ம வித்யா என்றுதான் அர்த்தம். இங்கே எப்படி உபனிஷத் சொல்லி சொன்னா இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. காரணம், வேதத்திலே சில இடங்களிலேயே உபாசனைக்கு உபனிஷத் என்று சொல்லை பயன்படுத்தி உள்ளது. ஆனால் முக்கியமாக உபனிஷத் சொல்லி சொன்னா பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யான்னு தான் பொருள். ஆனால் சில இடங்களில் உபனிஷத்திற்கு தியானம் உபாசனை என்றும் பொருள்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு விளக்க ஆசிரியர்கள் சொல்கின்ற காரணம், நிறைய காரணம் சொல்றாங்க. முதல் காரணம், உபாசனையை நிஷ்காமியமாக செய்தால் பிரம்ம லோகத்திற்கு போவோம், பிறகு மீண்டும் பிறக்காமல் அங்கிருந்தே கிரமமுக்தி அடைவோம். கிரமமுக்திலாம் தெரியும் இல்லையா? இங்கே இருந்து பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம் வந்து விட்டால் நமக்கு மோட்சம். அப்படி இல்லாமல் நாம் நிறைய உபாசனை செய்து ஏதோ ஒரு காரணத்தினால் பிரம்ம ஞானத்தில் நிஷ்டை பெறாமல் இந்த சரீரம் சென்று விட்டால், பிராரப்தம் முடிந்து விட்டால் நாம் போகிறது பிரம்மலோகம். அங்கே போய் என்னென்னா அங்கேயும் பிரம்மாஜி சதுர்முக பிரம்மா அங்கேயும் வகுப்பு எடுப்பார். ஆமாம், சம்னோ மித்ர சமோருனாக உட்காரு தைத்திரின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவார். சகனாவது சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்து அது அர்த்தம் சொல்லுவார். அந்த அர்த்தம் புரிஞ்சதுன்னா அங்கே போய் மோட்சம் அடைஞ்சு அதுக்கு பேர் கிரமமுக்தியா. ஆமாம், ஆகவே அங்கிருந்தே கிரமமுக்தி அடையலாம். ஆகவே எப்படி பிரம்ம வித்யா என்கின்ற பொருளை தருகின்றது என்றால், உபனிஷத்து எப்படி மோட்சத்தை கொடுக்கும் அதே போல உபாசனையையும் நிஷ்காமியமாக செய்தால், அதுதான் முறையாக அதுவும் மோட்சத்தை கொடுப்பதனால் அந்த உபாசனையையே உபனிஷத்து என்று சொல்வதில் தவறில்லை. இது ஒரு காரணம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். இல்லை நான் சொல்ல மாட்டேன்னா அப்படி இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிடுவாங்க. மீதி சொல்ல முடியலன்னா அப்பா அப்படி சொல்லியிருக்கு அவ்வளோதான், எனக்கு இதுங்க தெரியலன்னு சொல்லிவிடுவாங்க. தெரிஞ்ச அப்பெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு இன்டெலெக்சுவல் ஆனஸ்ட். தெரியலன்னு சொல்லிவிடுங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லையே. இல்லை தெரிஞ்ச அப்போல நான் எதுவோ அப்படி சமாளிக்கிறேன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டாங்க. நல்லா படித்தவங்க எப்போ எனக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். இது முதல் கருத்து. அடுத்து, எந்த ஒரு உபனிஷத்தையும், அதாவது பிரம்ம வித்யா என்று பொருளுடைய உபனிஷத்தை தகுதி வாய்ந்தவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. அதே போல் உபாசனையும் கூட தகுதி வாய்ந்தவர்களுக்கே நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கு. யாராவது மந்திர உபதேசம் செய்யுங்கள் சொல்லி கேட்டால் உடனே என்ன பண்ண மாட்டார்னா, அவருக்கு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி 2 நாள் வர சொல்லி அவருக்கு நல்லா பார்த்து அவர் நம்ம கொடுக்குற அந்த மந்திர உபதேசத்தை காப்பாற்றுவாரா இல்லையா, செய்வாரா என்று தகுதியை பார்க்குறாங்க. ஒரே தகுதி முறையாக செய்வாரான்றது தான். நிறைய பேர் பார்க்குறேன். சில பேர் நான் சந்திக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, நான் அந்த சுவாமிகிட்ட இந்த சுவாமிகிட்ட அந்த மடத்து இவர்கிட்ட இவர்கிட்ட ஒரு 25-26 பேர் சொல்லி எல்லாருக்கும் நான் உபதேசம் வாங்கியிருக்கேன், மந்திரம் வாங்கியிருக்கேன். சரி, எதுனா ஒன்று தொடர்ந்து ஜபம் பண்ணுறீங்களா? ஒன்றும் பண்ணுறதில்ல. என்ன பிரயோஜனம்? அதுவே பெரிய தப்பு, பாவம் கூட ஒரு வகையில். குரு இடத்துல வாங்கியிருந்தால் ஏதோ ஒன்றா இருந்தாலும் அது ஒழுங்காக நல்லா சொல்லி ஆவர்த்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் முறைகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் லட்சணங்கள்லாம் இருக்குது. அது எந்த தெய்வத்தை மனசில் நினைச்சு சொல்லணும், எப்படி உச்சரிக்கலாம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இருக்குது, செய்யணும். ஒரு எழுத்துக்கு 1 லட்சம் அளவு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆக சிலர் ஜபம் செய்யணும் விரும்புவாங்க. பல காலம் செய்ய வேண்டும்னா மந்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். அதற்கு ஒரு நல்ல ஜபம் பண்ணுற ஒரு குரு இடத்துல போகணும். உபதேசம் செய்யுங்களேன்னு கேட்டு அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் இருக்குது. எந்த சுவாமி ஜபம் எடுக்கிறோமோ அந்த தேவதைக்கு சென்று சங்கல்பம் பண்ணி ஜப சித்தியர்த்தம் அப்படி சொல்லி இது அபிஷேகம் பண்ணிட்டு வா, பூஜை பண்ணிட்டு வா, அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. நல்ல குருவாக இருந்தால். பஞ்சாட்சரம் வேணுமா, போய் சிவனுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து அதில் ஒரு சங்கல்பம் என்ன தெரியுங்களா, நான் ஜபத்தை எடுத்துக்க போகிறேன், அந்த ஜப மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, சுவாமிகிட்ட கேட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. எந்த தேவத்தையோ, நாராயண மந்திரமாக இருந்தால் விஷ்ணுவுக்கு, அது போல் அர்ச்சனைலாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த தேவதை மனசில் இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. உபதேச செயல்கள் கேட்டு பூஜை செய்து மந்திரத்தை எடுத்து கொடுப்பாங்க. ஆக ஒரு மகானிடமிருந்து அந்த மந்திரத்தை வாங்கி ஜபம் செய்வது ஒரு வழக்கம். அல்லது நன்கு உபாசனை செய்தவராக இருந்து அவரிடமிருந்து மந்திர ஜபம் போயிட்டு நாம் ஜபம் பண்ணலாம். இது ஒரு விதமான உபாசனை. இங்கே கேட்பவருக்கு தகுதி இருக்கின்றதா என்று பார்க்கணும். சில தவறான பழக்கங்கள் இருந்தால் சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கு. தப்பு இல்லை. ஒரு சிஷ்யர் ஒரு குரு இடத்துல போனார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் தகுதிகள் பக்குவம் வரணும்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. குரு சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் இரு, அது வரையில் இந்த நான் சொல்கிற இந்த கர்ம யோகம்லாம் செய்துக்கிட்டு உனக்கு நான் உபதேசம் செய்து வைக்கிறேன்னு சொன்னார். ஜபம் சொல்லி கொடுக்குறேன்னா சிஷ்யன் கேட்கல. சரி, என்ன பண்ணாருன்னா, சரி பார்ப்போம் சிஷ்யனை சரியாக புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு உணவு சாலைக்கு அழைச்சிட்டு போனார். சாப்பிட்ற நேரத்தில் இன்னும் சாப்பிட்ட ஒரு பாட்டுக்கு உபதேசம் பண்ணுறப்பா சொன்னார். அப்போ சாப்பிட உட்காரும்பொழுது ஒரு தட்டு கொண்டு வந்து அவர் சாப்பிட்றதுக்கு சொன்னார். அந்த தட்டு கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதில் உணவு கொண்டு பரிமாறினார்.
அவர் சாப்பிட்றவர் சொன்னார் சிஷ்யன், சாமி அழுக்கு தட்டில் சாப்பாடு போட்டால் எப்படி சாப்பிட்றது, ஆரோக்கியம் இல்லைன்னு. அதே போல தான் என்ன, உன்னுடைய மனசு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் அங்கே உபதேசம் பண்ணால் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிறத செய்யினார புரிஞ்சிட்டார் சிஷ்யர். எல்லாம் பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னு சொன்னாங்க. பாத்திரம் மருந்துனா அவர் வெள்ளி பாத்திரம் கொண்டு அதில் பிச்சை எடுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. தகுதி அறிந்து பக்குவம் அறிந்து பருவம் அது அறிந்து நீ அருளான குளிகை கொடி பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கிய பணிகண்ட பட்சத்தை என்று சொல்லுகிறேன். தாய்மன்னர் சொல்றார், பருவம் அது அறிந்து அருளான குளிகை கொடி பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கி என்னை பணி கொண்ட பட்சத்தைன்னு சொல்றேன். என்ன அவ்வளோ தகுதியை நீயே கொடுத்த, அப்படி தகுதியாக்கி என்னை நீ ஆட்கொண்டா சொல்ற. மந்திர உபதேசத்துக்கு அவளை இருக்கு. உணவு நல்லதாக இருந்தாலும் அழுக்கு தட்டில் போட்டால் அது விஷம் சொல்லி சொன்னார். அதே போல மன அழுக்கு உபதேசம் பெறுவதற்கு தகுதியானதில்லை, விஷமாகும். எனவே தகுதி வாய்ந்தவருக்கு உபதேசம். ஆகவே மந்திரமானது தூய்மையானது இருந்தாலும் கூட அது அவனை தூய்மைப்படுத்த இருந்தாலும் அதை வாங்குவதற்கும் கொஞ்சம் தூய்மை இருக்க வேண்டும். ஜபத்துக்கு தகுதி வேணும்னு சொல்றார். அடுத்து யாராவது ஒரு இடம் வாங்கித்தான் ஜபம் செய்யணும் நியமம் கிடையாது. நமக்கே நம்முடைய இஷ்ட தேவதை மீது நமக்கே விருப்பம் செய்ய ஆரம்பித்தால் தொடர்ந்து நல்லா செய்யலாம், அதுவும் தப்பு இல்லை. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் உளவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமுடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேனிய வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.